ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் அப்படிங்கிறது தினம் தினம் எல்லாருமே ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். குழந்தைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், அவங்க ஸ்கூல் போகிறாங்க, படிக்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கோம், சமைக்கிறோம், இது பண்ணுறோம், அவங்கள கொண்டு போய் விடுறது, அந்த மாதிரி எல்லாமே ஒரு டாஸ்க்கு. இப்போ அந்த டாஸ்க் அப்படிங்கிறது 5 நிமிஷத்தில் முடியக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்லை பல வருஷம் ஆகக்கூடியதாகவும் இருக்கலாம். எல்லாமே நமக்கு ஒரு டாஸ்க் தான். ஆனால் அந்த டாஸ்க்குக்காக ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம், ஒரு சின்ன விஷயம் என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் இதுல தேவையான விஷயம் நமக்கு. இப்போ நான் ஒரு எய்ம் வச்சிருக்கேன். அந்த எய்ம்காக ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 15 நிமிஷம், ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு 1 ஹவர் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் அந்த கோலை எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நைட்டு நம்ம காலையில் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவோம். நம்ம எழுந்திருக்கும் போதே ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த டைம்குள்ளே மேனேஜ் பண்ணி நம்ம நினச்ச இதை சமைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எந்திரிச்சு நான் சாம்பார் வைக்கிறதுக்கு எந்திரிச்சு போன உடனே நான் காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு அதில் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நான் போன உடனே என்ன பண்ணணும், முதல்ல போய் பருப்பை போட்டு குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ணேன் அப்படின்னா நான் காய்கறி கட் பண்ணி முடிக்கிறதுக்கும் அந்த பருப்பு வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் எந்த ஒரு டாஸ்கையுமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிடணும். இப்படி தான் பண்ண போகிறேன், இதுதான் பண்ண போகிறேன், இந்த டைம்குள்ளே பண்ண போகிறேன், இதுக்குள்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் சரி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் சொல்கிறீங்களே, நாங்கள் லைஃப்பில் பெரிய ஆம்பிஷன் வச்சுருக்கோம், அந்த ஆம்பிஷனை நாங்கள் இது பண்ணணும், அதுக்குரிய டாஸ்க்கை நாங்கள் எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அதுக்காக ஒரு எஃபர்ட், ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் சீக்கிரமாக அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதில் சொல்லுவாங்க, யானையே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுட்டிங்கன்னா போக வர சாப்பிட்டு சீக்கிரத்தில் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட சீக்ரெட். இப்போ பெருசாக பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ இவ்வளோ பெரிய யானை, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனால் அதை ஸ்பிட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு வேகமாக முடிச்சிடலாம். அதை தான் சொல்கிறோம், ஒரு டாஸ்க் அப்படிங்கிறத பெரிய மழை போல் நம்ம பெருசாக பார்க்காம அதை சின்ன சின்ன இதாக இன்னைக்கு அந்த டாஸ்க்குக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்டாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட கோலை ரீச் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமான கோல்.